அப்பா உங்கள காணாம ஆசை பேச்சு கேட்காம தேடுதப்பா கண்ணு நான் தேம்புறேனே நின்னு தேடுதப்பா கண்ணு நான் தேம்புறேனே நின்னு அப்பா வாங்கப்பா ஒரு ஆசை பேச்சு பேச என்ன கதற விட்டு எங்கோ மாயமாகி போனியோ அப்பா உங்களை காணாம ஆசை பேச்சு கேட்காம தேடுதப்பா கண்ணு நான் தேம்புறேனே நின்னு தேடுதப்பா கண்ணு நான் தேம்புறேனே நின்னு. உண்மைதான். அந்த அப்பான்னு ஒரு பாடல் எழுதுறதுக்காக அந்த நோட்டை எடுத்திருந்தேன். அந்த நோட்டில் அந்த வரிகள் வந்துச்சோ என்னமோ அப்படி கண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்து அந்த நோட்டே நிரம்புது. அப்பா நேற்று எனது பாசமிக அக்கா மகன் கூட கொஞ்சம் வயசு, ஒரு 40 வயசு தான் இருக்கும், திடீர்னு ஏதோ இறந்துட்டாங்க. அந்த பிள்ளைகள் அப்பான்னு அந்த கதறியது அதை இன்னும் மறக்க முடியாது. நம்ம கண்ணை விட்டு நீங்கலை. அந்த அப்பா அப்பான்னு அது கதறினதுக ஒரு ஆறுதல் சொல்ல முடியலை, அதை நிறுத்த முடியலை. அழுகாதேன்னு சொல்லி கூட நிறுத்த முடியலை. சின்ன வயசில் கூட நம்ம அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எப்படியோ பீடி குடிக்கிறோம், லேசாக ஏதாவது வந்து பீரை குடிக்கிறோம், அப்படி இப்படின்னு எப்படியோ ஒரு பழகிறோம், அம்மா அப்பாவை ஏமாத்திடுறோம். அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு மனைவிக்கு தெரிஞ்சுமே நம்ம இப்படி இந்த குடியில் கொண்டு போய் அதை விட்டுருதுன்னா, அதை ஒரு சிலர் அப்படி ஏதாவது சின்ன வயதில் இப்படி போயிடறாங்க. ரொம்ப பேர் நான் கேள்விப்படுறேன், அங்கங்கே இப்படிலாம் இறப்புன்றது கேள்விப்படும் போது அந்த விவரம் தெரியாத அந்த பசங்களை பொறுப்பாக நிப்பாட்டும் போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியலை. அப்பா போனது அந்த பிள்ளைகள் தவிச்சு அந்த பசங்களாக இருக்கிறவங்க ஒரு 10 வயசு 17 வயசில் நின்று எப்படி அந்த குடும்பத்தை கொண்டாடுறதுனே புரியாமல் நிற்கிற எத்தனையோ மகன்களை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த குடிக்கிற விஷயத்தில் எதுவும் இருக்கிறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிக்கங்க, உடம்பை கெடுத்துடாதீங்க. நம்மளை நம்பி ஒரு பொண்ணு ஒரு கல்யாணத்தை முடித்தோம், 2 குழந்தைகளை பெற்றோம் அப்படின்றதோடைய வாழ்க்கை முடிஞ்சு அதுகளை நல்லா படிக்க வச்சு நல்ல முறையில் கெட்டி கொடுத்து அதுகளுக்கு பிறக்கிற பேர பிள்ளைகளெல்லாம் தூக்கி கொஞ்சிற வேலையெல்லாம் இன்னும் நிறையா எவ்வளவோ இருக்குது. நம்ம உடம்பை கெடுத்துக்கிறாது. அப்போல்லாம் கல் குடித்தாங்க, சாராயம் குடித்தாங்க அந்த வயசானவங்கள்லாம். அப்போல்லாம் கூட தாத்தாமார்கள் ரொம்ப காலம் அந்த இரும்பு வாங்க வைப்பாங்க, இந்த சுருட்டு இதெல்லாம் குடிச்சிட்டு அவங்க கூட ரொம்ப காலம் வாழ்ந்தாங்க. இப்போல்லாம் வர்ற சரக்குகளில் என்னென்ன கலக்கிறாங்க, போதை அதிகமாக இருக்கா என்னன்னே தெரியலை. வாய் வெந்துடுது, அது போயிடுச்சு இது போயிடுச்சு வயிற்றுக்குள்ளே அப்படின்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. அதே போல் ஒரு சிலர் அந்த சவிச்சு பேசுகிறது. அன்றைக்கெலாம் ஒரு அம்மா வயசான அம்மா டீ வாங்கிக்கிட்டு ஒரு செம்பில் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு அந்த டீ செம்பை கீழே வச்சுக்கிட்டு ஒரு புது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டை பார்த்து மண்ணள்ளி தூவுறாங்க, பொட்டலாக போக அப்படி போக இப்படி போகன்னு. ஒரு சிலர் ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா கூட கொஞ்ச நாள் ஒதுங்கி இருங்க, பேசாமையே கூட இருங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் போனது கூட அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க, சே அவங்க தப்பானவங்க இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. யாரையும் சபிச்சு பேச வேணாம், அப்புறம் திட்டிப்புறம் வச்சுப்புறோம். ஏதாவது ஆச்சுன்னா அந்த கூட்டத்தோட கூட்டமாக அங்கனதே போய் அவங்களே நிற்கிறதே பார்க்குறாப்புல இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நான் என் வயசு சின்ன வயசு தான், இப்படி விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப ஒரு கலங்குது. அந்த பிள்ளைகளோட ஏக்கம், நம்ம அப்பாவை பார்க்க முடியாதா வைக்க முடியாதான்னு அந்த அழுக தயவுசெய்து குடிக்கிறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கங்க. நல்லா சாப்பிடுங்க, கறி மீன் காய்கறி நல்லா வாங்கி சாப்பிடுங்க. அதே போல் அந்த வீட்டுக்காரமாக இருக்கிறவங்க வேலை இருந்தால் வேலைக்கு போயிடுவாங்க, வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? திட்டாதீங்க. ரேசன் அரிசியை கூட நல்லா கஞ்சியை காய்ச்சி ஒரு ஊறுகாயவோ ஒரு துவையலோ அரைச்சி கூட சாப்பிட்டு அந்த கஞ்சியும் தண்ணியுமா குடிங்க. நீங்கள் குழம்பு சோறு சாப்பிட்டதை விட அது ஒரு வயிறு நிறைவாக இருக்கும். வேலை கிடச்சா போயிடலாம். இருக்கிறத வச்சு நிறைவாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. நிறையா லோனுகளை வாங்கிட்டா இருக்கவும் முடியாது, கடன் கட்டணும்னு போய்த்தான் ஆகணும் வேலைக்கு. குறைச்சி வாங்கிக்கோங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.